வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன். மலர் மருந்து வெர்வைன் என்று பெயர். VERVAINE வெர்வைன் என்று பெயர். இப்படி குணாதிசயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, பேரார்வம், தன் சக்திக்கு மீறிய உழைப்பு, இதனால் ஆத்திரம், பதற்றம், தான் சரியென்று கண்டுபிடித்ததை மற்றவர்களும் தெரிந்து கொண்டு பலனடைய விரும்புதல். பேரார்வம், தன் சக்திக்கு மீறிய உழைப்பு, இதனால் ஆத்திரம், பதற்றம், தான் சரியென்று கண்டுபிடித்ததை மற்றவர்களும் தெரிந்து கொண்டு பலனடைய விரும்புதல். இதுதான் வெர்வைனோட குணாதிசயம். வெர்வைன் கேரக்டர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய சக்திக்கு மீறி அதிகமாக உழைத்து தளர்ந்து போகக்கூடியவர்கள் தான் வெர்வைன் நபர்கள். உழைப்பு அதிகமாக இருக்கும். அதனால அவங்க என்னன்னா உடல் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான ஒரு நிலை ஏற்படும். அவர்களுக்கு வெர்வைன் தேவைப்படும். இந்த மாதிரி ஆர்வமாக வேலைகள் அதிகமாக செய்யப்படும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய நரம்புகள்லாம் முறுக்கேறி ஓய்வு என்பது இல்லாமல் செயல்படுவதால் தான் எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையால் என்ன ஒரு வெறி ஏற்படும் அவங்க கிட்ட. ஆனா இந்த வெறினால் அந்த வேலை செய்யும் போது உடல் தளர்ந்தும் போய்விடுவார்கள். ஏன்னா இவங்களுக்கு ஓய்வே இல்லாமல் உழைக்கிறாங்க. எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். சக்தி முழுவதும் போய் உடல் நலம் இல்லாமல் படுக்கையில் விழும் வரை ஓய்வு இல்லாமல் உழைப்பார்கள். இதுதான் அவங்களுடைய கேரக்டர். ஒரு சாதாரண வேலைக்கு கூட அலட்டிக்குவாங்க. இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுலபமான வேலை. யார் ஒருவர் எனக்கு நேரம் இல்லை, நேரம் போதவில்லை, உன் வீட்டுக்கு வரணும்னு நினைச்சு ஆனா நேரம் இல்லை, இந்த மாதிரி யார் வாயிலிருந்து வார்த்தை வருகின்றதோ அவர்கள் எல்லாம் வெர்வைன் நபர்கள். இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முன்ஜாக்கிரதையை முத்தனா நான் ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தேன். என்னைக்கோ ஒரு ஊருக்கு போக வேண்டிய பயணம் ஒரு 10 நாள் இருக்கு, 10 நாள் இருக்கு, 5 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவர் என்ன செய்வார்னா, அந்த ரயில் பயணத்துக்கு வேண்டிய மூட்டை முடிச்சு எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாரு, அந்த முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சுவார். இவரு அந்த வேலையில அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை ஒரு வாரத்துக்கு 12 கூட பண்ணலாம். ஆனா அதான் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வைக்கணும்ன்ற மாதிரி செய்யக்கூடிய ஒரு நபர். ஏன்னா இன்னைக்கு அவர் சொல்லுவார், ஏன்னா இப்ப சொன்னா கிளம்பி போயிடுவோம் பாம்பார், ஆனா ஒரு மாதத்துக்கு முன்னாடி. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் ரெடியா இருக்கணும்ன்ற மாதிரி உழைப்பார். அடுத்தது தான் கண்டுபிடித்ததை பிறரும் அனுசரிக்க வேண்டும் என்று விரும்புவார். நல்ல எண்ணம் உடையவர், சீர்திருத்தவாதி. இவரை யாரோட ஒப்பிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் ஹானிமேனோட ஒப்பிடுவாங்க. ஏன் ஹானிமேன் பாத்தீங்கன்னா, ஹோமியோபதி மருத்துவத்தில் மருந்துகளை கண்டுபிடிப்பதிலே அவர் செலவிட்ட காலங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம், சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. கடுமையாக உழைத்தது மட்டுமல்ல, தான் கண்டுபிடித்ததை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற பேரார்வத்தில் அதை அனைத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். அதனால்தான் ஹானிமேனை நாங்க இதுல ஒரு உதாரணமாக நான் சொல்றதுக்கான காரணம் இதுதான். இது காரணம். இதுக்கு ஒப்பிடுதல் இருக்கு. ஒப்பிடுதல் யாருன்னு கேட்டீங்கன்னா, இம்பேஷன் நபர் எப்படி கேட்டீங்கன்னா, அவசரப்படுவார், நிறைய வேலைகள் இல்லாவிட்டாலும் அவசரப்படுவார். இன்னொரு ஒப்பிடுதல் ராக் வாட்டர் நபர், தங்களுக்கு சரியென்று பட்டதை மற்றவர் மேல் திணிக்க மாட்டார். இப்போ ஏன் ஒப்பிடுதல் பண்றோம் புரியுதுங்களா? நம்முடைய வெர்வைன் நபர் தான் கண்டுபிடிச்சதை மற்றவங்களுக்கு பலனை நினைக்கக்கூடியவர். ஆனா ராக் வாட்டர் அப்படி கிடையாது. தான் கண்டுபிடிச்சது என்ன எதா இருந்தாலும் யார் மேலேயும் திணிக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு ஒப்பிடுதல். அதுதான் ஒப்பிடுதல் இம்பேஷன்ஸ் அண்ட் ராக் வாட்டர் நாங்க சொல்றோம். எங்களுக்கு இதுல கிடைத்த அனுபவம் என்ன அனுபவம் கேட்டீங்கன்னா, ஒருவர் 48 வயது, அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் பட்டய பொறியாளர். புதிய கண்டுபிடிப்புகள் நிறைய பண்ணுவார், நிறைய உட்கார்ந்துருப்பாரு. அவர் எலக்ட்ரானிக் பில் இருக்கல சும்மா இருக்க மாட்டாரு. சென்னையில இருக்குன்னா ரெஜிஸ்ட்ரேட்டுக்கு போவாரு, ஏதோ ஒரு சர்க்கியூட்டை வாங்குவார், ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பார். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பார். இவர் வீட்லயும் போய் சும்மா இல்லாம அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. வீட்டுல சரியா தூங்குறது இல்ல.
அவரோட நண்பர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பர். அவர் சொன்னாரு என்கிட்ட வந்து, என்னடா இப்ப எப்ப பார்த்தாலும் போறான், ரிஜிஸ்ட்ரேட் போறான், ஏதோ ஒரு சர்க்யூட் போர்டை வாங்கிட்டு வரான், உட்காந்து ஆராய்ச்சி பண்றான், இதை பண்றான், அதை பண்றான். அதை மட்டும் இல்லாம அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாருன்னா அதை வந்து கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்டு, நான் அவனு பண்ணிட்டேன், இது நீ பண்ணு என்ன பண்ணு உயிரை வாங்குறான், இந்த மாதிரி பண்றான்டா அப்படின்னு சொன்னார். அப்பதான் வந்து அவர் அந்த வேலையை பார்க்கறதுனால குடும்பத்தினுடைய வேலைகளை கவனிக்க தவறிவிட்டார். வீட்டுல இருக்க வேலையை பார்க்க மாட்டார், எப்ப பார்த்தாலும் அங்கேயே தான் இருப்பாரு, யார் கூடயும் பழக மாட்டாரு, வீட்டுக்காரர் இருந்தாலும் வேலை வான்னு கேட்க மாட்டார். அவர் வேலை உண்டு அது உண்டு, எப்ப பார்த்தாலும் எனக்கு அதுலயே நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்புறம் தான் நாங்க என்ன பண்ணோம், அவருக்கு யோசிச்சு பார்த்துட்டு அவருக்கு நாங்க வந்து வெறுவையினை கொடுத்தோம். அவங்க மிஸ்ஸஸ்ட கொடுத்துமா, அவர் நல்லா வேலை பார்க்கட்டும், அவர் வேலை பார்க்கும்போது டீ கேட்பார் இல்லாம அந்த டீல போட்டு கொடுத்துருமான்ட்டேன் நான். தொடர்ந்து ஒரு வாரம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இதுல இருந்து வெளியில வந்துட்டாரு. அவர் செய்ய வேண்டிய வேலையை சீக்கிரம் முடிச்சு படுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ரொம்ப எங்களெல்லாம் டார்ச்சர் பண்றது இல்லை. டே அதை பண்ணிட்டேன்டா இதை பண்ணிட்டேன் ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணுவார். ஆனா ஒரு வகையில பாத்தீங்கன்னா அவர் எங்களுக்கு எல்லாம் ஒரு முன்னோடி நான் கூட எடுத்திருப்பேன். கேட்டீங்கன்னா நான் வந்து பணியாற்றிய காலத்துல வந்து வீட்டுல வந்து இப்ப சொல்லக்கூடிய டிஜிட்டல் கிளாக் எல்லாம் நாங்க வந்து 80களில் வந்து அந்த மாதிரி கடிகாரங்கள்லாம் நிறைய நாங்க சர்க்யூட் போர்டுலாம் வாங்கி நிறைய வயர்லாம் பண்ணோம். ஒரு அதுதான் ஏன்னா அதுக்கு ஒரு ஊண்டுகோலா இருந்தார், அது வேற விஷயம். ஆனா அவருடைய வாழ்க்கையில் அது பிரச்சனையா இருக்கிறதுனால நாங்க என்ன பண்ணோம்னா அவருக்கு வந்து வெறுவையின் கொடுத்தவரை சரி செய்தோம். மிக்க நன்றி நண்பர்களே.